வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னு பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் இப்போலாம் இந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் மேலே வைக்கிறனோ அப்போல்லாம் கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ப்ளூ கலர் கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங். நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, இந்த 446 நல்ல முக்கியமான சப்போர்ட்டாக வச்சு காப்பர் மார்க்கெட் அப் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி அப் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணிச்சுன்னா 452 மற்றும் 456 அப்படின்றது நம்மளுடைய வீக்லி டார்கெட்டாக இருந்தது. சரி, நேற்று என்ன நடந்தது? ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஓரளவு கரெக்டான இடத்துல 448 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆனது அப்படின்ற இடம் வந்து முன்னாடி நாள் மார்க்கெட்டுடைய ஹை. இதுக்கு மேலே ஓரளவு போயிட்டு ட்ரேட் ஆகி கன்சால்டேட் ஆகிட்டு பாருங்கள், படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த 252 அப்படின்ற மிகப்பெரிய ஒரு ரெசிஸ்டன்ஸை டெஸ்ட் பண்ணியிருக்கு. டெஸ்ட் பண்ண உடனே நீங்கள் நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, பெரிய ப்ரைஸ் மூமெண்ட் இல்லாட்டியும் ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக்கும் பாருங்கள் குட்டி குட்டியாக பொறுமையாக மேலே போய் 252 வரைக்கும் மேலே போயிருக்கு. இதுக்கு மேலேயும் பிரேக் பண்ணி உடச்சி நம்ம 254.60 வரைக்கும் ப்ரைஸ் திருப்பி மேலே போயிட்டு திருப்பி ட்ராப் ஆகி இந்த 252 ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் 254.80 வரைக்கும் மேலே போயிட்டு 254.50 க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்று மார்க்கெட் பார்க்குறப்ப காப்பர் மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்திருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லா விதமான ப்ரைஸ் மூமெண்ட்டும் இருந்திருக்கு. நம்ம எதிர்பார்த்த டார்கெட் லெவலும் ரீச் ஆகிருக்கு. ஆனால் என்ன, நம்ம வீக்லி டார்கெட்டாக 256 எதிர்பார்த்தோம். இன்னும் அதை ரீச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தான் டைம் இருக்குது. ஒரே ஒரு பாயிண்ட் தான், அது இன்றைக்கி ரீச் பண்ண எதிர்பார்க்கலாம். நேற்று மார்க்கெட்டில் ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது முன்னாடி நாள் அதாவது திங்கள் செவ்வாய் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் தான் ஒரு நாளைக்கு ப்ரைஸ் வால்டிலிட்டியாக இருந்தது. அதனால் ரொம்ப சோகமாக கூட நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். ஆனால் நேற்று மார்க்கெட் எல்லாத்துக்கும் ரொம்ப அற்புதமாக நம்ம எதிர்பார்த்த டார்கெட்டில் ரீச் பண்ண வச்சுருக்கு. ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் அனாலிசிஸ் பார்த்தோன்னா நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் முன்னாடி நாள் மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் ஓப்பனிங்கை விட அதிகமாக இருந்தது. புதிய ஹை க்ரியேட் பண்ணியிருக்குன்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. புதுசாக லோ க்ரியேட் ஆகலை. ஏன்னா நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் தான் லோவாகவும் இருந்திருக்கிற காரணத்தினால புதுசாக ஹை ஒன்றும் லோ ஒன்றும் க்ரியேட் ஆகலை. ஏன்னா முன்னாடி நாள் லோ வந்து 446 பக்கமாக இருந்திருக்கு. ப்ரைஸ் க்ளோஸிங்கும் ரொம்ப அதிகமாக போய் க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் மற்றும் முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் க்ளோஸிங்கை விட அதிகமாக க்ளோஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் பையர்ஸ்க்கு சாதகமான ஒரு நல்ல விஷயம். சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன செய்யலான்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் காமெக்ஸ் மார்க்கெட்டில் வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட்டை வச்சு கணிக்கிறப்ப ஓரளவு அதே இடத்துல ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து இந்த டாலர் ருப்பியோட ஃபேக்டரை நம்ம கணக்கில் எடுக்கலை. இந்த ப்ரைஸ் ஓப்பனிங்கை ப்ரெடிக்ட் பண்ணுறப்ப ஒரு சில மாற்றங்கள் அதனால் வரலாம். அப்படி இருந்தாலும் இன்றைக்கும் காப்பர் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக உண்டு அப்படின்றது தான் நம்மளோட எதிர்பார்ப்பு. இன்னும் காப்பர் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் மெயின்டைன் பண்ணி கண்டினியூ ஆகணும்னா ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 452 எப்படி ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருந்து காப்பர் மார்க்கெட்டோடைய ப்ரைஸை மேலே போக விடாமல் தடுத்ததோ, அதே மாதிரி இப்போ இது மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்து காப்பர் மார்க்கெட் 456 மற்றும் 461.20 அப்படின்ற அடுத்தடுத்த லெவலை தொடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். இன்றைக்கி ப்ரைஸ் 452 கீழே மறுபடியும் எந்த க்ளோசிங்கும் வரக்கூடாது. 452 கீழே ஏதாவது ஒரு க்ளோசிங் வந்தது அப்படின்னா மறுபடியும் காப்பர் மார்க்கெட் கன்சால்டேஷன் என்ற சுத்தலில் நம்மளை விட்டுரும். ஸோ ட்ரெண்டு கண்டினியூ ஆகணும்னா 452 ஒரு சப்போர்ட்டாக வச்சு காப்பர் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் மூவ் ஆகணும். இன்றைக்கும் காப்பர் அப் ட்ரெண்டில் தான் இருக்கும் அப்படின்றது நம்மளோட எதிர்பார்ப்பு. ட்ரேட் நடக்கிறப்ப பார்க்கலாம் என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்ட்டு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை மிக தொடர்ச்சியாக பார்த்துட்டு வர்றதுக்கு மிக மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.